ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க, பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு குறுக்கு கேள்வி கேட்குறேன், கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், சார் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு. சின்ன சிறுபணமாகி மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் பண கஷ்டங்கள் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. நிறைய மங்கள விசேஷங்கள் உங்கள் வீட்டில் நிறைய மங்கள விசேஷங்கள் கைகூட போகுது. மங்கள ஓசை கேட்கக்கூடிய இடமாக சுபிக்ஷமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்திலே பெரும் பணக்காரனாக இருக்கக்கூடிய, பணத்துக்கெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவன், மொத்த ஃபேக்ட்ரியை பண ஃபேக்ட்ரியே அவன் தான், குரு தான். அப்பேற்பட்ட குருவோடு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இணைந்திருக்கிறார். அது ஒரு குரு மங்கள யோகம். நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும்னு சொன்னேன். வீட்டில் எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் நடைபெறும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முழு காரணம் காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சுக்கிரன் வீட்டில் அமைஞ்சிருக்கு. எல்லாமே சுபகிரகம். அசுப கிரகத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. வெறும் பாசிட்டிவான விஷயங்கள் தான். அப்போ மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் நம்ம இடத்துல சொல்வது உண்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களிடம் சொல்லப்போனால் அந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடியவங்க, திருப்பூரில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடியவர்கள், வள்ளியூர், அந்த மாதிரிலாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் நம்ம பார்க்குறோம். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் போனால் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் போனால் தோப்பு துறவு விவசாயம் வச்சு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, ஃபேக்ட்ரி டெக்ஸ்டைல்ஸு, இதெல்லாம் இந்த பக்கம். அப்போ மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். நானே நேரடியாக உங்களை சந்திச்சிருக்கேன். நானே நேரடியாக வந்திருந்து உங்களுக்கு பல பரிகாரங்கள் ஹோமங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன். அப்போ அதனை அனுபவமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஒரு மங்களகரமான மாதமாக அமைகிறது. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். ஒருத்தர் நீங்கள் பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தவன் ரொம்ப அப்படியே ப்ரெஷர் கொடுத்து கழுத்தை போட்டு நெரிக்கலாம் அவங்கள. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு மாதம் உங்களை கண்டுக்க மாட்டான். நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னவன் எப்படியாவது 1 மாதம் தள்ளி போயிடுவான். அப்போ அந்த 1 மாதத்தில் நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. இதை போல் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தால், நான் உதாரணத்துக்கு பணம் கஷ்டம் கடன்னு சொன்னேன். இதே போல் கணவன் பிரச்சனையாக இருக்கலாம், மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அந்த பூர்வீக சொத்து இடம் சம்பந்தப்பட்டது, வழிகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், அல்லது வேலை நிமித்தமான வம்பு வழக்குகளாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகளாக இருக்கலாம். இப்படி எனது அருமை மேஷராசினியர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும்
கவலை வேண்டாம், நிம்மதியாக இருங்கள், எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் இருக்கு. மேஷராசி என்பர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவர் வழிபாடு, குருவும் செவ்வாயும் இணைவு. கால பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவிலே கால பைரவ வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயம் சென்று கால பைரவருக்கு தீபமிட்டு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். அதே போல அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கும் இந்த இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுக்கும். மெயினாக மனித வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும். மாடுகன்று வச்சுருக்கக்கூடியவங்க, கால்நடைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, மண் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அல்லது மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ரியல் எஸ்டேட்டு, ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸ், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக நம்முடைய விவசாயிகள், மொத்தமாக ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஒத்திகை எடுத்து செய்யக்கூடியவங்க, லீஸுக்கு எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நிறைய நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேஷராசி என்பதில் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும். பேர் புகழ் கைகூடும். மேலிடத்திலே உங்களுடைய பேர் புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நேம் வந்து ஃபெமிலியாரிட்டி ஆகிறதுக்கு, ஒரு செலிபிரிட்டியாக மாறுவதற்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. மெயினாக மேஷராசி என்பர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பினால் வரக்கூடிய துன்பங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை போயிருக்கலாம். இம்மீடியட்டாக நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சாமி, நான் ஏமாந்துட்டேன், ஸோ என்னத்தோட ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு இம்மீடியட்டாக வேலை வேணும், நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உடனடி தீர்வுகள் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ட்ரபிள், அது வந்து ஏமாற்றங்களாக இருக்கலாம், நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதேனும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அல்லது புதையல், அல்லது வேறு ஏதேனும் மர்மமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத மர்மமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி மர்மமான பிரச்சனைகள்லாம் கூட உடனடி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் வந்திருக்காங்க. ஏற்கனவே குரு இருந்தார், இப்போ செவ்வாய் பகவான் வந்து வந்திருக்கார். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் வந்து விட்டார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு தனகாரகனை குரு இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் பணத்தட்டுப்பாடை நீக்கி, கொடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை தீர்ந்து சரளமாக பணப்புழக்கம் இதெல்லாமே செய்து கொண்டிருந்தார். போதாக்குறைக்கு உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயும் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கிறார். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அவங்க 2 பேர் சேர்ந்தவொன்னே ஒரு யோகம் தான் ஏற்படுது. அப்போ யோகம் ஏற்பட்டால் என்ன? அபரிதமான வளர்ச்சி, சொல்ல வளர்ச்சி. இப்போது இந்த காலகட்டங்கள் நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்களோ அதை செயல்படுத்தலாம். பணம் வந்துட்டாலே பத்தும் செய்யும், பணம் பத்தும் செய்யும். அப்போது அதுக்கேற்ற போல் நீங்கள் நிறைய விஷயம் நடந்துக்கலாம். வீடு கட்டலாம், சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம், சுபகாரியங்கள் முயற்சியில் இறங்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா புதிய பொருட்கள் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே செய்யலாம். இது மாதிரிலாம் பெரும்பாலும் பூமி மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீடை என கட்டும். அதுதான், ஏன்னா செவ்வாய்க்குரியது அது. அதனால் குருவோட சேர்ந்திருக்கனால நீங்கள் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு அதில் காரியத்தை சாதித்து கொள்வது நல்லதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிற மாதிரி 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் வந்திருக்காங்க. 4ஆம் இடம்ன்ற போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்ன்ற போது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு இது மாதிரிலாம் சொல்லப்படுது.
முன்னமே சொன்ன மாதிரி அந்த வீடு மனை வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, தாயாருடைய உடல்நிலை இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது நல்லபடியாக நடத்தி சரியாயிடும். தாயார் வழி மூலிமா சொத்துக்கள் இருந்தால் அது வந்து சேரும். அவங்களோட உதவி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இப்போ உதவி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லதாக இருக்குது. ஏன்னா யோகம் ஏற்பட்டிருக்கு. அந்த 4ஆம் இடத்துல யோகம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில் கூட லாபங்கள் கிடைக்கும். மாமியார் மாமனார் மூலிமா லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் செய்யாமல் இருந்திருப்பாங்க, இப்போ செய்வாங்க. அவங்களே வந்து செய்வாங்க. உனக்கு எதாவது உதவி தேவைப்படுதாப்பா, அம்மா உனக்கு எதாவது உதவி தேவைப்படுதா, இப்படி தான் கேட்பாங்க. கேட்டு அந்த உதவியை கண்டிப்பாக செய்வார்கள். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது இந்த மேஷ ராசிக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அதுவும் நல்லதாக சொல்லப்படுது. அப்போது நீங்கள் நோய் நொடி எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் மருத்துவ பரிசோதனை செஞ்சு சரி பண்ணிக்கலாம். வீண் வம்பு வழக்கு சண்டை எல்லாமே தீர்ந்து போயிடும். பஞ்சாயத்து மூலிமா நல்லபடியாக நடக்கும். கடனும் கிடைக்கும். பணம் வந்து கடன் கேட்டால் கூட அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல விஷயத்துக்கும் வரும், எதிர்பாராமல் வரும். சில பேர் கடன் வாங்கியும் அதை பயன்படுத்திப்பாங்க. அப்போ கடன் கேட்கும்போது ஈஸியாக கடன் கிடச்சிரும். அந்த வகையிலும் உங்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறை தீரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அது பரவாயில்ல. அந்த ஒரு 2-3 நாளைக்கு தான் சந்திரன் இருப்பார். ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது தான் சந்திரன் அந்த இடத்துல இருக்கார். அப்போது சில குழப்பங்கள் வந்து போயிடும், அவ்வளோதான். வரும் போயிடும். அதுக்கப்புறம் நல்ல விஷயம் தான் நடக்கும். எதிர்பாரா விருந்தினர் வருகை, அப்புறம் நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துப்பீங்க. சந்தோஷமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். அப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரும் நல்ல பொசிஷன்ஸ் தான் இருக்கார். அப்போ லாபங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வகையான அடுத்தவங்க நம்ம உழைச்சி நம்ம கொடுக்குறோம் இல்லையா. முதலாளியாக இருந்தீங்கன்னாக்கா உழைப்பவர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆள் அடிமையெல்லாம் வந்து செய்கிறவங்களுக்கு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறுவீங்க. நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அது மூலிமா பலன் கிடைக்கும். நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. கேட்டதெல்லாம் கிடைக்கும். விரும்பியதை வாங்கி போட்டுக்கலாம், வீட்டுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிளம்பிடுவீங்க. வெளியூர் போவீங்களா, வெளிநாடு போயிடுவீங்க. அங்கே போனால் நிறைய வருமானங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறினா தான் அவங்களுக்கு அந்த தன்மை வளர்ச்சி எல்லாமே வரும். அப்போது வெளியூரில் போனாலும் நல்லா சம்பாதிப்பீங்க, வெளிநாடு போனாலும் நல்லா சம்பாதிப்பீங்க. அதுக்குண்டான இப்போ காலகட்டம் தான் வந்திருக்கு. அப்போது ராகு பகவான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு ஆடி மாத பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓகோன்னு தான் சொல்லப்படுது. எல்லா வகையுமே ஏற்றங்கள் இருக்குது. சிறு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வந்து போயிடும், அவ்வளோதான். மனக்குழப்பங்கள் வந்து போகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு வச்சுக்கலாம். ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக முருகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அது மலை மேலே உள்ள முருகர் கோயில் தான் ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். மலையை சுற்றி வர முடிஞ்சால் கூட சுற்றி வரலாம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அங்கே முருகருக்கு 6 தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணாலும் வசதி இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மேஷராசி என்று பார்க்கும் பொழுது நீங்கள் திருவண்ணாமலை சென்று வரலாம். திருவண்ணாமலை அந்த அருணாச்சலேஸ்வரர் பார்த்துட்டு வரலாம். அப்புறமா வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்து சிவனுக்கு செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். நல்ல பலன்களாகவே அமையும். அதனால் சோம்பல் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் ஏற்றமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. சாதனைகள் கூட செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.